சூரிய குடும்பத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. ஆனால் ஏன் 9 கிரகங்களை மட்டும் வச்சுருக்காங்க? சரி, 9 கிரகங்கள் தான் இருக்குது. அதுக்கு தசாபுத்தி, தசம்னா 10, சதம்னா 100, 9 கிரகத்தை வச்சுட்டு எப்படி தசாபுத்தி? அதுக்கு ஒன்றுக்கும் ஒரு தசா வருடங்கள் கொடுக்குறாங்க. வானத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. ஏன் 27 நட்சத்திரங்கள் மட்டும் கணக்கில் எடுத்திருக்காங்க? அபிச்சித்துன்னு ஒரு 28வது நட்சத்திரம் வந்துருந்துச்சு, அப்புறம் அதை நீக்கிட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள். ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், கேட்குறவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ ரமேஷ் தங்கவேல்னு ஒருத்தர் ஆன்லைனில் என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தையோ ராசியவோ வானத்தில் உங்களால் காட்ட முடியுமா? யாரால முடியும்? ஐயா சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஆசானில் அவர் பேராசான், மிக அருமையாக. நான் நிறைய படிச்சிருக்கேன், அப்படி சொல்லக்கூடாது, அது தலைகணுன்ட்டு. ஐயா சிறப்பான விஷயங்களை கோயிலை பற்றி சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொன்னார். கோவில்கள் சாமி கும்பிட்றதுக்காகவும் பரிகாரம் பண்ணுறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணலை, கட்டலை. அதான் உண்மை. பருவங்களை பார்த்து நமது பூமி வேளாண், உலகத்திலே முதல்ல வேளாண் செய்ய ஆரம்பிச்ச நம்ம தான். அப்போ பருவங்களை பார்க்கறதுக்காக வானத்தில் ஒரு வான்மத்திய கோடு வரையணும், கொடிமரத்தை நட்டு அதுக்காக சில அமைப்புகளை பண்ணுறாங்க. மனிதனுடைய உடல் அமைப்பு மாதிரியே கோயிலை கட்டுறாங்க. எண்ஜான் உடம்பு இல்லையா, அதில் நம்ம கண் இருக்க தான் கருவறை. இந்த இடம் நந்தி இருக்க இடம், இடுப்பு பகுதி கொடிமரம் இருக்குது, 2 கால் படுத்து மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா, இதான் ராஜகோபுரம். அப்போது ஒரு டைரக்டர் ஒரு பிக்சரைஸ் பண்ணுவார், இப்படி மணக்கண்ணில் கொண்டு வரத்துக்கு அதன் அடிப்படையில் வைக்கிறாங்க. அப்போ பருவத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. இந்த க்ரூட் ஆயில் எடுத்து ரிஃபைன் பண்ணும்போது நிறைய விஷயம் கிடைக்கும். ஏவியேஷன் பெட்ரோல், கெரோசின், நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல், நாப்தலின், தார், இது மாதிரி. அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்தது. ஜோதிடத்தை கண்டுபிடிக்கணும்னு யாரும் உட்காரல, அவங்களுக்கு ஞான கண்ணு கிடையாது. எல்லாம் நம்மளை பெரிய புறக்கண்ணால் பார்த்து உருவாக்கப்பட்ட இந்த கலைக்கு பேர் கணியம். இது நிறைய பேசிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இப்போது அப்போ பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தை முழுமையாக வடிவமைத்தது நம்ம திருச்சியில் இருந்த திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கி பெருமாளை கும்பிட்டுருக்கோம். விண்ணவன் என்று சொல்லக்கூடிய வைணவமாக கும்பிடக்கூடிய பெருமாள், அவர் திருமாலாக்கி வச்சு கும்பிட்டுருக்கோம். நிறைய பேர் கிருஷ்ணனோட அவதாரம்லாம் சொல்கிறாங்க. அமலனையா ரொம்ப அருமையாக சொன்னார், கோயில்கள் எதுக்காக கட்டியிருக்குன்னு. அதை பற்றி பார்ப்போம். எல்லாமே விளக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு உண்மையிலே ஆன்மீகம்னா என்ன, ஜோதிடம் என்னங்கிறதா இன்னைக்கு உங்களுக்கு விளக்கப்பாடுமே. அதான் சொல்லிட்டேன்ல, எல்லா ஆசானா அவர் பேராசான், ரொம்ப பயங்கரம். ஒரு வீடியோலாம் ரொம்ப பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையாக சொல்லுவார். அப்போ பார்க்கும்போது இந்த வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள்லாம் உடுகை அப்படின்னு சொல்லப்படுது. உடு என்றால் உடு மகாதசை இல்லையா, உடு என்றால் நட்சத்திரம். அதை ஓர்மைப்படுத்தினால் அங்கங்கே இருக்கிற ஒரு புள்ளிகளை இணைச்சி பார்த்தாக்க ஒரு உருவம் தெரியுது. ஓர்மைப்படுத்துதல் ஓரை. ஓரை தான் சமஸ்கிருதத்தில் ஓராவா மாதிரி, ஆங்கிலத்தில் அவர் குறிக்க வந்திருக்கு. இந்த ஓரையை தான் இந்த பருவங்கள் மாறிக்கிட்டே வரும்போது பார்க்குறாங்க. அப்போ எதுனாக்கா திருவாதிரை நட்சத்திரம் இருக்க இடம் திரு ஆதி ஓரை. ஆதி ஓரை முதல்ல பார்க்குறாங்க, அதுக்கு அடைமளிப்பு கொடுக்குறாங்க திருன்னு சொல்லி. திரு ஆதி ஓரையாக இருக்குது. அந்த திரு ஆதி ஓரை அமைந்த இடத்துல இந்த தோள்பட்டையில் அந்த ஒரு உருவம் இருக்கும், அங்கே புலிவேட்டைக்காரனா இருக்கும். இது திருவாதிரை நட்சத்திரம், இது மிருகசீர்ஷ நட்சத்திரம். அப்போது இந்த ராசி மண்டலங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றையிலிருந்து 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக கடைசியாக வாழ்ந்த
4ஆம் தமிழர் சங்கத்தை உருவாக்கி வழிநடத்திய திருமால், திருச்சி ஆட்சி செஞ்சவர். அவர் ஏன் சயன கோலத்திலே படுத்திருக்காரு? அதான் படுத்திருக்காரு. அப்புறம் அவர் நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம் கொண்டு வராங்க. மாலை 6 மணி ஆயிடுச்சுன்னா மலைக்கோட்டை மேலே போய் படுத்துட்டு வானத்தை பார்ப்பார். மிகப்பெரிய சித்தர். உலகளந்தான்னு சொன்னாங்களா? நீரின் கடலில் போய் ஆய்வு பண்ணாது. அதுக்கு ஆதாரம் தான் சங்கு. வானத்தை ஆய்வு பண்ணி இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் ஆய்வு பண்ணி தன்னத்தை வச்சிருக்கார். சக்கரம் வலது கையில். பாம்பு படுக்கையில் படுத்திருக்காரா? கீழே இருக்கிறது நீர்க்கடல், மேலே இருக்கிறத பார்க்கடலாக பார்க்குறோம். அதில் 5 தலை பாம்பு படம் எடுத்துகிட்டு இருக்குது. 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், 5 அங்கங்களை கொண்டது. அதனுடைய சிம்பாலிக்கு தான் அதை வச்சுருக்காங்க. அப்போது நம்மளுடைய தமிழர்கள் வாழ்ந்த இந்த லெமூரியா கண்டம் சொல்லக்கூடிய குமரி கண்டத்தில் இருந்தவங்க தான் அறிவார்ந்த சமூகம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அறிவியலுக்கு அறிவியல் சொல்லி கொடுத்தவங்க தமிழர்கள் தான். நம்மளை இன்றைக்கி படிக்கலாம் விடாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. இந்த ஆகமத்திலேருந்து வைதிகம்லாம் பிரியுது. அப்போ பகுத்தறிவுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? உடனே ஆரம்பிக்கும்போது பகுத்தறிவுனா நாத்திகவாதி, தீக்காண்டுருவாங்க. வேத நிந்திகா நாத்திகா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மணிமேகலை திருமலை சொல்லியிருக்காரு, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாத்திகர்கள். அப்போ பகுத்தறிவை பேசுகிறவங்க மட்டும் கிடையாது. சரி, அதுக்குள்ளெல்லாம் போனால் நேரம் ஆகும். நம்ம இந்த ராசிங்களை பற்றி பார்க்க வந்துடும். அப்போது இந்த இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய சமநாள் என்று சொல்லக்கூடிய சூரியன் நிலநடுக்கோட்டில் பயணிக்கும்போது இரவும் பகலும் சமமாக இருக்கும். அதற்கு அடுத்த நாள் சூரியன் மேசராசியில் என்ட்ராகிறது தான் சித்திரை மாதம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசராசி அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ இது நிலையானதா? கேள்வி. எதையும் வச்சுருக்காங்க. ராசியை 2ஆக பிரிக்கிறோம். இந்த பக்கம் ரிஷபம், இந்த பக்கம் மேசம். ஒன்று ரிஷபராசி வச்சுருக்கணும் அல்லது மீன ராசி வச்சுருக்கணும் இல்லையா? இது என்ன 2 கட்டானா இருக்குது? கேட்கும்போது ஆசிரியருக்கு தெரில. நானும் ஓடி ஓடி கேபி படிச்சிருக்கேன், 18 ஆசிரியர்கிட்ட படித்தேன். 18வது ஒரு ஆசிரியர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் ஜோதிடம் படிக்கலை. எம்ஆர் ராதா சொல்கிற மாதிரி படிக்காதவன் கண்டுபிடிச்ச ஆனா அவனாவை படித்த நம்மெல்லாம் உட்காந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. அப்போ அந்த சம இரவு சம பகலுக்கு அடுத்த நாள் கோவில்கள் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, உருவாக்கப்பட்டதுன்னா பருவத்தை பார்க்குறதுக்கு. கருவறையில் உட்காந்துக்கிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னதாக அந்த நந்தி, கொடிமரம், அந்த ராஜகோபுரத்தின் திறந்தவெளி 40 அடி உயரம் இருக்க. எதுக்காக பார்த்துருக்கோமா? நான் கோயிலுக்கு போனால் உள்ளே போகும்போது 6 அடி இருந்தால் போதும், இப்படி பார்ப்போம். அவ்வளோ உயரத்துக்கு எதுக்கு? இதில் எதுவுமே போதில்லை, தேர் போகாது, எதுவும் போகாது. ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு அப்புறம் சொல்லிக் கொடுப்போது தெரிஞ்சுது. அதிகாலை நேரத்தில் சித்திரை 1ஆம் தேதி எந்த ராசி தொடுவானத்தில் கொடிமரத்துக்கும் இடது பக்கம் வடக்கு திசையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கும் மேலே. அப்படி பார்க்கும்போது இந்த சித்தர் ஓரை வர்றதை திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா, அப்போ பார்க்குறாங்க. அது எப்போ 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அப்படி வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மேசராசி வருதா? அதுக்கப்புறம் எந்த ராசி வரணும்? ரிஷபம் வரணுமா? சரிங்களா ஐயா? இந்த அமைப்பை என்னோட மாணவர்களுக்கு நான் ஆசிரியர் ஜோதிட வித்யாலயத்தில் ஆசிரியராக இருக்கேன். மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தெர்மாக்கோலில் ஒரு கோயில் போன அமைப்பை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் பார்க்கலாம். அப்போது ஏன்னா பூமி தான் இப்படி மேலே சுற்றுது, வான்மண்டலம் சுற்றலை, கிரகங்கள் போகுது. வான்மண்டலம் அங்கே நிலையாக இருக்குது, பூமி சுற்றுறோம். சூரியன் இங்கே உதயமாகுது. சூரியன் சுற்றுதா? இல்லைல்ல,
பூமி சுற்றும்போது சூரியன் மேலே போகிற மாதிரி தெரியுது. அப்போ வான்மண்டலம் அங்கே நிலையாக இருக்குது. அப்போது மேச ராசி முடிஞ்ச உடனே மீன ராசி வரும். அது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கும்பராசி வரும். அப்புறம் 2 மணி நேரம் மகரம். இப்படியாக அடுத்த நாள் காலையில் திரும்ப வரும். அப்போ இந்த காலபுருஷ தத்துவன்றது நிலையானதா? இந்த உலகத்தில் மாற்றம் என்ற வார்த்தை மட்டுமே மாறாதது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே மாறும். சரிங்களா? அப்போது சந்திரனுக்கு வான்மண்டலத்தை 27 நட்சத்திர மண்டலம் பிரிச்சிருக்காங்க. அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதியில் 24 முடிச்சிருது. இதை ஒரு திங்கள்னு சொல்லுவாங்க. 27 நாள் திங்கள். அப்போ 10 திங்கள் சிறையில் இருந்தேன், 10 மாத குழந்தை, 270 நாளில் குழந்தை பிறக்குது. அப்போ பூமி தான் சுற்றுது, சூரியன் சுற்றலை. அப்போ சூரியனுக்கு நேர் 7வது சூரியன் மையத்தில் இருக்குது. இப்போது ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னா பூமி எங்கே இருக்குன்னா மகரத்துக்கு நேராக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது சூரியன் ஆடியில் இருக்க மாதிரி தெரியும். அப்போது சூரியன் எங்கே இருக்கோ அதற்கு நேர் 7வது ராசியில் தான் பூமி இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வரும்போது பூமி ரிவர்ஸில் சுற்றும். அதாவது ராசி மண்டலம் ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி இருக்கும். லால் கிதாப் அப்படின்ற வடக்கத்திய ஜாதக கட்டம் யாரை பார்த்துருக்கீங்களா? ரிவர்ஸில் தான் இருக்கும். நம்ம லக்னம் போகிறதுக்கு 7வது ராசியில் லக்னம் போட்டிருப்பாங்க. 4 சந்திரன் தான் அதில் 7ல் இருக்கும். மேற்கத்திய முறையும் ரிவர்ஸில் தான் போடுவாங்க. ஏன்னா அது எப்படி வருதோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. நாம் கிரகங்களை தான் நம்ம பயணிக்கிறத பார்க்குறோம். அதனால தான் நம்மளது வளமுறையாக சுற்ற மாதிரி போட்டிருக்கோம். அப்போது இந்த ராசி மண்டலங்களை நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. இது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா வரலாற்று கடத்தல். நம்மளுடைய பாரம்பரியத்தில் நிறைய சித்தர்கள் வந்திருக்காங்க. சித்தர்கள்னால் ஒரு வார்த்தையில் சித்தர்னு சொல்லக்கூடாது. ஆசிரியர்னா எல்கேஜி யூகேஜி ஆசிரியர், தொடக்கக்கல்வி ஒரு ஆசிரியர், நடுநிலை கல்வி, இது மாதிரி பல அடிகள் இருக்காங்க. அப்போ சித்தர்லேயே 11 ஸ்டேஜ் இருக்காங்க. அதுக்கு மேலே போகிறவங்க அன்னர்கள், அதை விட அதிகம் படித்தவங்க பேரன்னர்கள், தெய்வ கண்ணோன் அப்படிம்பாங்க. தெய்வ கண்ணோன் அந்த நிலைக்கு போனவங்க தான் அணுவை ஆய்வு செய்ய முடியும். இது யோக பயிற்சியின் மேலாக ஊழ்க பயிற்சி மேலே செய்வாங்க. நேரம் குறைவாக இருக்குது, பெருசாக சொல்ல முடியாது. இப்போது இந்த ராசி மண்டலத்தை நட்சத்திரங்களை வச்சு நம்ம யாருக்கா கண்டுபிடிக்க முடியுமா? அந்த உருவம் தோன்றுமானா தெரியாது. இது நம்மளுடைய வளமை பழமை, நம்மளுடைய அறிவு புத்திசாலித்தனத்தை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. திருச்சி ஆட்சி செய்த சித்தர் மால் சித்தர் என்ற பெருமாளால் உருவாக்கப்பட்டது. அவர் தான் இன்றைக்கி இருக்க பஞ்சாங்கத்தை வடிவமைத்தவர். நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஆசான் பொன்னையா சுவாமிகள் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சுது. காலமேக புலவரை பற்றி ஒரு சொல்லியிருந்தார். எல்லோரும் நினச்சிக்குவோம், மேகம் கருத்த உடனே மழை பொழியும், அது மாதிரி காலமேக புலவர் அப்படியே கவிதையாக கொட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா தான் சொன்னாங்க. அவர் கோயிலில் இருக்க சமயக்காரர் வரையோட்டிலே வருத்த விதை முளைப்பதெங்கே அப்படின்னு ஒரு பாடலை வச்சுக்கிட்டு ஊருக்கு வர சாமியார் மகானெல்லாம் மிரட்டி காசம் பாய்ச்சிருந்தா சொன்னார். அவரோட முகம் காளை மாடு மாதிரி இருக்குமா. அதனால தான் அவர் பேர் காளை முக புலவரை காலமேக புலவர்னு மாற்றிட்டாங்கன்னு ஐயா சொன்னாங்க. இன்றைக்கி அவரோட பேசுகிற மேடையில் அவருக்கு முன்னாடி பேசுறதுக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். கொண்டு வச்சுருக்கேன். காட்டுவோம். இப்போது இந்த ராசி மண்டலங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்காங்க.
இப்போ கூகுளில் போய் எடுக்கிறோம், வானத்தில் பார்த்தா எந்த ராசிகளும் உருவம் தெரியாது. அதை பற்றின ஃப்ளெக்ஸ் அடித்து கொண்டு வந்திருக்கேன். என்னோட மாணவர்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ செய்முறையோடு சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியுது. தெரியுங்களா? கொஞ்சம் சார் பார்த்துங்க. இதுதான் வானத்தில் இருக்கக்கூடிய ராசி மண்டலங்க சின்னதாக செஞ்சு வச்சுருக்கோம். இதில் எந்த ராசியாவது நம்ம ராசி மண்டலத்தில் இருக்க ராசியை பார்க்க முடியுமானா முடியாது. விருச்சிக ராசியை மட்டும் ஓரளவு பார்க்கலாம். இதில் இருக்க கோடுகள்லாம் இருக்காது, புள்ளிகள் மட்டும்தான் இருக்கும். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் ஏன் இதை மட்டும் எடுத்தாங்க? 27 நட்சத்திரம் இல்லையா? நட்சத்திரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த கேலக்ஸி அதோட சூரிய குடும்பத்தோடு இருக்கிறதா நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வேறு எந்தாவது ராசியை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா? இது சூரியன், இது பூமி, இது ராசி மண்டலம். சரிங்களா? இந்த ஆளுமையை கடத்துறது நம்மளுடைய வாரிசுகளுக்கு, பின்னாடி வரக்கூடிய நம் மக்களுக்கு எப்படியாவது பதிய வச்சிடணும். கல்வெட்டில் இருந்தால் மாற்றிடுவாங்க, செப்பு பட்டயத்தை அழிச்சிருவாங்க, ஓலைச்சுவடிகளை எரிச்சிருவாங்க. எப்படி இருந்தாலும் மாற்றப்பட்டு விடும். இதிலே நிறைய ராசிகளை இடையிலலாம் மாற்றினாங்க. மகரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா முதலே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அப்போது இந்த திருமால் தான் இந்த ராசி சக்கரத்தை உருவாக்குறாரு. இந்த திரு ஆதி ஓரை இருக்கு சொன்னோம் இல்லைங்களா? அந்த காலத்தில் 3800 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக இருந்தது மீன ராசி. மீனம் தானே ஜோதிடத்துக்கு, வானியல் அறிவியலுக்கெல்லாம் சிறந்தது. அந்த 1800 வருடங்கள் அது சொல்ல விட்டுட்டேன். ஏன் 1800? அதுக்கு காரணம் சொல்லணும் இல்லைங்களா? சந்திரனுக்கு 27 நாளில் ஒரு ராசியை முடிச்சிருது, ஒரு சுற்ற, அது திங்கள்னு சொல்கிறோம். பூமிக்காக ஒரு 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியை 360 நாளாக 12 ராசிகளாக வடிவமைச்சிருக்காங்க. சூரியனுக்காக இந்த வான்மண்டலம் 20 இல்லங்களாக பிரிக்கப்பட்டது. 18 பாகைகள் கொண்ட 20 இல்லங்கள். சரி, இது மட்டும் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிருவோம். அப்போது அடுத்த 200 வருடங்களில் இந்த மிதுன ராசி முடிஞ்சு காலபுருஷ தத்துவத்தில் ரிஷப ராசி வருகிறது. அப்போ நம்மளுடைய முதல் சித்தர் குறிஞ்சி நில கடவுள், குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் இல்லையா? அதனுடைய ஆதிநாதன், ஆதி சித்தர், ஆதி யோகி சிவனை அடையாளமாக வைக்கிறாங்க. அதுக்கு காளை. அடுத்ததாக முல்லை நிலக்கடவுள் முருகன், அவரோட அடையாளமாக மேற்கு தொடர்ச்சி அடைச்சியில் வரையாடுகள் இருக்கு இல்லையா, அதை வைக்கிறாங்க. அடுத்ததாக மீனராசி ராவண இந்திரர்கள் என்று சொல்லக்கூடிய இரட்டை ஆளுமை, அவங்கள அசுரர்களாக்கி அரக்கர்களாக்கி கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க. நாமளும் அதெல்லாம் படிச்சுட்டு நம்பிட்டு இருக்கோம். அடுத்ததாக கும்பகர்ணன் நினைவாக மிகப்பெரிய ஆளுமை, மகிமம் சித்தி படித்தவர், உடலை மிக பெரிதாக்கக்கூடாது. 6 மாதம் தூங்குவார், நிறைய சாப்பிடுவார், வண்டியாக சாப்பிடுவார், அதெல்லாம் பொய். தலைக்கு இப்படி கும்புறது, தலைக்கு மேலே கும்புறது, கும்பத்தை வைத்து வழிபடுவது, இது போன்ற ஆகம விதிகளை உருவாக்கின கும்பகர்ணன். அடுத்ததாக கிருஷ்ணன். மகர ராசியில் பார்த்தீங்கன்னா முன்பகுதி மாடு இருக்கும், பின்பகுதி மீன் இருக்கும். இந்த மகாபாரத போரை வல்லமையாக நடத்தி வெற்றி கண்டு, மகாபாரத போர் நடந்தது திருநெல்வேலியில், ஆதிச்சநல்லூர் அகால்வாய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தேன். அதற்கான கோவில்கள்லாம் இருக்குது. அவர் இறுதி காலத்தில் கொல்லம் துறைமுகம் கொச்சியில் போய் யூதர்கள் உள்ளே வராமல் இருக்க பாதுகாப்பாக அங்கேருந்து ஆட்சி பண்ணார். அங்கே கிருஷ்ணன் கோயில் இருக்கா, இதை மிங்கிள் பண்ணி தலைப்பகுதி மாடாகவும் வால்பகுதி மீனாக வச்சுருக்காங்க. அடுத்தது அர்ஜுனன், வில்லாளி வீரன்,
அது ஐயப்பனை பாடும்போது வில்லாதி வில்லனம்பாங்க, வில்லாளி வீரன்னு சொல்கிறது வருது. அறிவர் ஆசனம் சொல்கிறாங்களா, அறிவர் சமூகம் சொல்லுவாங்க. பார்ப்போம். அப்போது காண்டீபம், அதாவது அர்ஜுனன் இந்த மருத நிலமாக மாற்றுறதுக்கு மலை மீதோ மரத்தின் மீதோ ஏறி காட்டின் போக்கை அறிந்து அம்பில் நெருப்பு வச்சு விட்டால் மிக சீக்கிரமாக கடலியும். அதோடைய வரலாற்றுக்கு அடுத்தது தான் தனுசு. அடுத்தது விருச்சிகம், பீமனுக்காக உருவாக்கப்பட்டது. விச வச்சு சகுனி விச வைக்கும்போது அதில் தப்பிச்சிருவார். அடுத்ததாக சகாதேவன், தராசு போல் நடுவு நிலைமையோடு இருந்து எதிரிக்கும் ஜோதிடத்தின் பலன்களை சரியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக துலாம் ராசி. அடுத்தது கன்னி, கன்னி என்றாலே பெண். திரௌபதி தரைப்பகுதி. இது மீட்டிங் கருத்தரங்க நிறைய பேச முடியாது, என்னுடைய மாணவர்களுக்கு இதெல்லாம் சொல்லியே தான் கொடுக்குறேன். அடுத்ததாக தர்மன், அதுதான் புலியோன். ஆக்சுவலாக இந்தியாவில் புலி தான் இருந்துச்சு, சிங்கம் கிடையாது. ஆப்பிரிக்காவில் தான் சிங்கம், ஆப்பிரிக்காவில் புலி கிடையாது, ஆசியாவில் சிங்கங்கள் கிடையாது. புலியோன் அந்த பூ எடுத்துகிட்டு தான் ஆங்கிலத்தை கூட பாருங்கள், சிம்மத்துக்கு லியோன் தான் பேர் வச்சுருப்பாங்க. அடுத்தது நகுலன், சின்னமாக கொடுத்தது நண்டு. இந்த நகுலன் 2 கையில் வாள் ஏந்தி மிக விரைவாக மின்னல் மாதிரி சண்டை போடுவாராம். மழை துளி கூட மேலே உழுவாதான். இந்த நண்டு பாருங்கள், 2 காலை வச்சுக்கிட்டு பிடிக்க முடியுமா? தெரியாதவங்க பிடிக்கவே முடியாது, அதை பழக்கப்பட்டவங்க பிடிக்க முடியும். கடைசியாக இருப்பது, ஏன்னா இந்த வான் மண்டலத்தில் எப்படி ராசி மேலே வருதோ அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வருவது மிதுனம். மாமன் மைத்துனன் திருதராஷ்டிரனும் சகுனிக்காகவும் உருவாக்கப்பட்டது. இதில் ராமனுக்கோ பரசுராமனுக்கோ எந்த ராசியும் உருவாக்கலை. இப்போ இதெல்லாம் ஏன்னு நம்ம யோசிக்கணும். இப்படி தான் இதை உருவாக்குனாங்க. இப்போ ஆதி ஓரை பார்த்தோம் இல்லைங்களா, வருதுன்னு சொல்லி. அதிகாலை நேரத்தில் காலபுருஷத்தை முதல் ராசியாக முதல்ல இருந்தது. இதை உருவாக்கும்போது மிதுன ராசி இருந்தது. அடுத்த 1800 ஆண்டுகளுக்கு ரிஷபராசி இருந்தது. அடுத்த 1800 ஆண்டுகளுக்கு மேசராசி இருந்தது. இப்பொழுது மீனராசி வந்துருச்சு 2020லேருந்து. இதை பார்க்குறதுக்கு செல்லேரியம் ஆப் இருக்குது, நாசா வெளியிட்ட ஆப் இருக்குது. சிஸ்டத்தில் பார்க்கலாம், நம்ம மொபைலில் வச்சு பார்க்கலாம். மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறோம், என்னன்னு தெரியல அப்படின்னா சாயந்தரத்துக்கு மேலே போய் நெட்டை ஆன் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணி அதை தொட்டோம்னா அது என்ன நட்சத்திரம்னு சொல்லும். கோவிலில் இருந்து அதெல்லாம் பார்த்தாங்க. கோவில்கள் உருவாக்கப்பட்டது இந்த பருவத்தை கவனிக்கிறதுக்கு தான். சூரியன் இப்படி போகும், இப்படி வரும், சந்திரன் பிறை இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு நாளைக்கு 60 நாளிகை எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அதிகாலை நேரத்தில் இந்த ஓரை மேலே வருது இல்லைங்களா, அடுத்த வருஷம் பார்க்கும்போது 24 நிமிஷம் லேட்டாக வருது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா இன்னொரு 24 நிமிஷம் லேட்டாக வருது. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 24 நிமிஷம் லேட்டாக வருது. ஒரு நாளைக்குன்ற 24 நிமிஷமா? இப்படியே 60 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க ஒரு நாள் முழுமையாக லேட்டாக வருது. அப்போ தான் ஒரு நாளைக்கு 60 நாளிகைன்னு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கு தோராயமாக ஒரு 70-80 வருஷம் உட்காந்து பார்த்துருப்பாங்க. ஒரு நாளில் கணக்கு போட்டலாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த 24 நிமிஷம் எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மணி அளவு 24 மணி நேரம் நம்ம கணக்கு பண்ணுறோம். ஆனால் அதுக்குள்ளே 1 டிகிரி பூமி ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகருதா? அப்போ 23 மணி நேரம் 56 நிமிடம் 360 டிகிரி. நம்ம தான் டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். திகிரி, தீய பூமி சுற்றி வருது, தீ கிரிவலம் வர்றது, இது அவங்க டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. 320 நாட்களாக இருக்கும்போது கண்டுபிடிச்சது. அதுக்கு ஏன் நான் இந்த நம்மளுடைய கணக்கு இந்த 60 நாளிகை 24 நிமிஷம் 24 மணி நேரம் இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஃப்ரெஞ்சு புரட்சி காலத்தில் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா இயற்கை கிரகங்களின் அமைவை பொறுத்து தான் இது நடந்தது. சரிங்களா? அப்போது ஒரு நாளைக்கு 4 நிமிஷம் குறையுது,
365 நாள்லேயே ஒரு நாளைக்கு 364 நாள் இருந்தது. பார்க்கும்போது இதுவும் மாறிட்டே இருக்கும். இந்த 365 நாள்ன்றது மாறும். பார்க்கும்போது 6 நாள் ஜாஸ்தியாக வருதா? 6 நாள் 24 நிமிஷம். இந்த 24 நிமிஷம் தான் வருது. இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மேற்கிலிருந்து கிழக்காக நகருகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சித்திரம் 30 இருக்கும், வைகாசி 31 நாள், ஆணி 32, ஆடி 32, ஆணியும் ஆடி 32 இருக்கும், ஆவணி 31 நாள், மீதெல்லாம் 30 நாள், மார்கழி 29 நாள் வரும். இதை வச்சு தான் சூரியன் மேற்கா நகருது, மற்ற கிரகங்களாக இருக்குன்னு சொல்லி அந்த தர்மாக்கோல்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எப்படி கோயிலிருந்து இந்த நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் பார்த்தாங்க, ஒரு ராசிகளை வரையறுத்தாங்கன்னு வாய்ப்பு கொடுத்த இங்கே ஏன்னா யாருக்குமே வரவேற்பு சொல்லலை. விமலையா அவர்களுக்கும் நிறைய பேருக்கு பேர் தெரியல. சூரியநாராயண ஐயா மிகப்பெரிய, நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆசான், 45 வருடத்துக்கு மேலே அனுபவம் இல்லை. பொன்னையா சாமி அவர்கள் எல்லாருக்கும் வணங்கி விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.